செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து கமலஹாசன் அவர்கள் தோல்ல அப்படியே தூக்கிட்டு ஃபுல்லாவே வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து அந்த ஒரு லைக் எம்பத்தைஸ் பண்றது, இன்னொரு பக்கம் வந்துட்டு அவருடைய லைக் வெஞ்சன்ஸ், அவங்க அவங்க வந்து பழிவாங்க நினைக்கிறவங்கள வந்து திருப்பி அவங்க யாருன்னு காட்டுறதுக்காக கமலஹாசன் அவர்கள் ஒண்ணு பண்றது. அவருக்குள்ள அந்த ஒரு ஈரோ இருக்கும். என்னடா எனக்கு கையே வரலையேடா உன்ன இது பண்றதுக்கு அப்படின்ற மாரி நிறைய டயலாக்லாம் சொல்லும்போது, லைக் அது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஃபீல் பண்ண முடியுதுல்ல. இந்த மாரி நிறைய அந்த மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது படம் பார்க்கறது ஒரு சில இடங்கள்ல கனெக்ட் ஆச்சு. அண்ட் ஒரு சில இடங்கள்ல இது பிரெடிக்ட் பண்ற சீன்ஸா இருக்கும்போது வந்துட்டு, நாங்க இது எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸுமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஓவராலா தக்லீஃப் படம் பார்க்கும்போது யாருடைய லைக் பெர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்டடா இருந்துச்சுன்னா, ஆப்வியஸா வந்து கமலஹாசன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் எஸ்டிஆர் அண்ட் அப்பப்ப த்ரிஷா, அபிராமி அவங்களுடைய இதுதான் வந்துட்டு போகுது. அண்ட் பாட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பாட்டே உங்களுக்கு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டே உள்ள வருது பார்த்தீங்கன்னா, "என்ன வேணும் உனக்கு" அப்படின்ற மாரி தான். த்ரிஷா அவங்கள வந்து கமலஹாசன் அவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வருது அடுத்த பாட்டா. பட் அது வந்து பார்க்கவே நல்லா இருக்கு. அது கட் பண்ணி பார்த்தா அந்த ஜிங்கிச்சா மொமெண்ட். ஜிங்கிச்சா மொமெண்ட் அப்படின்னும்போது கமலஹாசன் அண்ட் எஸ்டிஆர் டான்ஸ் ஆடும்போது வந்து தியேட்டர் காட் வந்து பிளாஸ்டடுங்க. லைக் எல்லாருமே வந்து வைப் ஆயிட்டாங்க. அந்தந்த மொமெண்ட்ஸ்ல மட்டுமே தான் வந்துட்டு லைக் ஆன் அண்ட் ஆஃபா ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ற மாரி இருந்துச்சு. மத்த டைம்லலாம் வந்து படத்த அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே இருந்தாங்க.